சுபஹான மோடுதில் வரக்கூடிய ஒரு அருமையான வரி, ஆயாத்துஹு வல் முஅஜிஸாத்து கஸீரத்தும் ஷஹிதத் பிஸிஹத்திஹா அகூலுல் ஹுஸ்ஸதி அல் பத்ரு ஷுக்க பி அம்ரிஹி வ ஷம்சு இத் கரபத் லஹு ருத்தத் பிகைரி தரத்துதி. ஒரு அருமையான ஒரு வரி. 10வது பைத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாத்துகள் நிரம்ப இருக்கிறது. அவர்களுடைய அந்த முஅஜிஸாத்துகள் உண்மை என்று பொறாமைக்காரர்களுடைய அறிவும் கூட சாட்சி சொல்லும் என்று சொல்கின்றார்கள். இன்னும் சொல்வார்கள், அல் பதுரு கமர் நிலவு ஷுக்க பி அம்ரிஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அவருடைய கட்டளைக்கு பிளக்கப்பட்டது. ஓ ஷம்சு சூரியன் பெருமானார் ஸல்லல்லாஹு அவருடைய கட்டளைக்காக அது மறைந்த பிறகும் திரும்ப உதித்தது. இது கட்டுக்கதைகள் அல்ல, ஹதீஸ்களில் குரானில் பதியப்பட்ட செய்தி. எகத்தரபத்து சாத்து ஒன் ஷக்கல் கமர். குரான் அல்லாஹ் சொல்றான், கியாமத்து நெருங்கி விட்டது, நிலவு பிளக்கப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கா காஃபிர்கள் நிலவை பிளக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இஷாரா செய்தார்கள். நிலவு பிளந்தது. மக்காவின் 2 பகுதிகளிலும் 2 மலைகளிலும் 2 துண்டுகளாக அது அமர்ந்ததை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அதற்கு பிறகு மக்கா காஃபிர்கள் சொன்னார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவில் சூனியம் வைத்து விட்டார் என்று சொன்னார்கள். அதுபோன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவருடைய மடியில் அசர் நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவருடைய மடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அசர் தொழுகவில்லை. சூரியன் மறைந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறைந்த சூரியனை திரும்ப உதிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அதை உதிக்க செய்தான் என்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் தபரானியில் பதியப்பட்டிருக்கிறது. இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹ் ஹஸாயிஸுல் குப்ரால் பதிவு செய்வார்கள். இதைத்தான் இந்த காவியத்தில் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் விளங்குகின்ற தௌஃபீக்கை தருவானாக.